ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு சட்னி அரைச்சிருக்கேன். இதில் நல்லெண்ணெயை ஊற்றி இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 30, ஒரு சின்ன துண்டு புளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி. இது 2 பேருக்கு உள்ள அளவு, 2 பேர் சாப்பிட்றதுக்கு உள்ள அளவு. இப்போ நம்ம உப்பு வந்து மிக்சியில் சேர்த்துடலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க எல்லா பொருட்களையும் மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த சின்ன வெங்காயம் வந்து சமையலுக்கு வந்து நம்ம வந்து குக் பண்ணி தான் எப்பவும் சேர்ப்போம். இந்த மாதிரி பச்சையாங்கிறப்ப பழைய சாதத்துக்கு சேர்க்கறதுக்கு 1-2 தொட்டுட்டு சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி சட்னி அரைச்சிங்கன்னா நிறைய வெங்காயம் வந்து நம்மளுக்கு சேரும் உடம்புல. இது சின்ன வெங்காயம் வந்து பச்சையாக சாப்பிட்றது வந்து ரத்தம் உறைதலை தடுக்கும். B12 இதில் நிறைய இருக்குது, அயன் இருக்குது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க இதை எடுத்துக்கலாம். ஆர்கானிக் சல்ஃபர் இருக்குது. நிறைய வெங்காயம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சளி பிடிக்கிறது கூட அது கம்மியாகும். இது ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்கவங்க இந்த சின்ன வெங்காயத்தை பச்சையாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம தோசையை ஊற்றிடலாம். மாவு கொஞ்சம் பழைய மாவாகிடுச்சு, அதனால தான் தோசை ஊற்றுறேன். இல்லைன்னா இட்லியை ஊற்றி அழகாக உங்களுக்கு காட்டியிருப்பேன். அப்புறம் இப்போ ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். இது என்னென்னா, பெருங்காயம் வந்து கடையில் வாங்கி சில சமயம் கட்டி பெருங்காயத்தை மறந்துட்டு வச்சுருவோம். அது கல் மாதிரி ஆகிடும். அதை உடச்சி எடுத்தோம்னா அங்கங்கே செதறும். ஆனால் நீங்கள் வந்து அந்த கட்டி பெருங்காயத்தை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு, வாய் அகலமான டப்பாவில் போடுங்க. இது வந்து வாய் சின்னதாக இருக்குது, இது ஈஸியாக எடுக்க முடியாது. பட் நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக செஞ்சுருக்கேன். அதில் ஒரு பச்சை மிளகாயை போட்டு நல்லா ஏர் டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 டேஸ் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கல் மாதிரி இருக்கிற பெருங்காயம் வந்து சாஃப்ட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படியே உருட்டி காய வச்சு திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேசுனதில் தோசை ரொம்ப சவந்துடுச்சு, பரட்டி போட்டுக்கலாம். ஐயோ கருகிடுச்சு, பரவாயில்ல, அதை தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்ச சின்ன வெங்காய சட்னியை, ஹெல்த்தியான சட்னி இது. சின்ன வெங்காயத்தை வந்து எப்படி பச்சையாக சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து இது ஒரு சான்ஸ், இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.